விழிக்குத் துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்தே பழிக்குத் துணை இருதோளும் பயந்ததனி வழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று வைகாசி 29/11/2024 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தை, அதாவது முருகப்பெருமான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது நம்முடைய சென்னையிலிருந்து கல்கத்தா செல்லக்கூடிய சாலையில் காரனோடைக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது சிறுவாபுரி. நாம் பொன்னேரி வழியாகவும் இந்த சிறுவாபுரிக்கு செல்லலாம். அந்த சிறுவாபுரி திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் அற்புத சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குகின்றார். அதாவது ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு விசேஷமான ஒரு சக்தியானது உண்டு. நாம் என்ன பிரார்த்தனை செய்து கொள்கின்றோமோ அதனை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு இருக்கின்றது என்று நாம் அனைவரும் நம்பிக்கையோடு பக்தியோடு வழிபாடு செய்து வருகின்றோம் அல்லவா? அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கக்கூடிய இந்த சிறுவாபுரி முருகன் எப்படி என்று சொன்னால், நாம் வீடு வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கனவை மெய்ப்பிக்கக்கூடிய தெய்வமாக விளங்குகின்றான். நாம் எப்படி என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக அன்பர்களே, இந்த சிறுவாபுரியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருள் செய்யக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்று பார்க்கின்ற நேரத்தில் ஒரு 5 நிலை ராஜகோபுரம் நம்மை வருகை என்று வரவேற்கின்றது. நாம் அந்த ராஜகோபுரத்தை கடந்து ஆலயத்திற்குள்ளே செல்கின்றோம். அப்படி ஆலயத்திற்குள்ளே செல்கின்ற நேரத்தில் சிறுவாபுரி முருகப்பெருமான் ஆலயம் என்று இருந்தாலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அருணாச்சலேஸ்வரர், அதாவது அண்ணாமலை தெய்வம் அருள் பாலித்து வருகின்றார். அப்படி அருணாச்சலேஸ்வரர் என்று சொல்கின்ற நேரத்தில் அம்பிகை இல்லாமலா? அந்த அம்பிகைக்கும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு என்ன பெயரோ அதே திருப்பெயர் தான் அபீத குஜாம்பாள் என்று. அப்படி அம்பிகை இங்கு தனி சன்னதி கொண்டு தெற்கு நோக்கி அருள் பாலித்து வருகின்றார். அடுத்ததாக அருணகிரிநாத பெருமானுக்கும் சன்னதி இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான், அடுத்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான், அதாவது அந்த பாலசுப்ரமணிய சுவாமி இருக்கின்றார் அல்லவா, அவருக்கு எதிரில் இருக்கக்கூடிய மயில் என்று நாம் இந்த தெய்வங்களை எல்லாம் வணங்குகின்ற நேரத்தில் இத்தனை தெய்வங்களும் எப்படி என்று சொன்னால் மரகத பச்சை கல்லால் ஆன தெய்வங்களாக விளங்குகின்றார்கள். இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் வள்ளியினுடைய கரத்தை பற்றி கொண்டு அந்த திருமண கோலத்தில் காட்சி தருகின்றார். எனவே இந்த ஆலயத்திலே வந்து இந்த முருகப்பெருமானை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு நல்ல மனையாள் அமையும். திருமணம் ஆகாத ஆண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவார். அதை போல நல்ல மனையானது அமையும், வீடானது அமையும். இப்படிப்பட்ட ஒரு அற்புத தெய்வமாக இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் விளங்குகின்றார். அதிலும் செவ்வாய்க்கிழமையில் இன்றைக்கு தரிசிப்பது என்பது பொருத்தமுடையது. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த செவ்வாய் என்று சொன்னாலே பூமிகாரகன் என்று குறிப்பிடுகின்றோம். எனவே இப்பொழுது வீடு என்று சொல்கின்ற நேரத்தில் அது பூமி சம்பந்தப்பட்டது அல்லவா? ஆகையினால் அந்த பூமிகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு உரிய நாளில் செவ்வேள் முருகனாக இருக்கக்கூடிய குமரனை வழிபடுவது என்பது பொருத்தமுடையது என்ற கருத்தில் நாம் சிறுவாபுரி முருகப்பெருமானை இன்றைக்கு தரிசிக்கின்றோம். வாருங்கள் தரிசி. அன்பர்களே, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கக்கூடிய நாளில் செவ்வேள் குமரனை நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை செழுமையடையும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் சிறுவாபுரி முருகப்பெருமான் ஆலயத்தை தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த சிறுவாபுரிக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சின்னம்பேடு, சிறுவர்பேடு என்றெல்லாம் இந்த ஊருக்கு பெயரானது அமைந்து இருந்தது.
ஆனால் இன்றைக்கு நம்ம அந்த பெயரெல்லாம் சொன்னோம்னு சொன்னாக்க பாதி பேருக்கு புரியாது. சிறுவாபுரி என்று சொன்னால் டகார் என்று புரிந்துவிடும். அப்படி சிறுவாபுரி என்று இந்த பெயரானது அப்படி மருவி சிதைந்து அமைந்ததிலும் ஒரு பொருத்தமானது இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், சத்குரு அருணகிரிநாத பெருமான் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்புகழின் அடிப்படையில், இந்த ஆலய ஸ்தல வரலாற்றின் அடிப்படையில் இங்கு லவகுச்சர் இருவரும், அதாவது ராமபிரானுடைய புதல்வர்கள், ராமபிரான் தன்னுடைய தந்தை என்று தெரியாமலே அவரோடு போர் செய்தார்கள். சிறுவர் அப்படி அந்த அன்னம்பேடு என்று, அதாவது அன்னம்பேடு என்று சொன்னால் அம்பரா துணி இருக்கின்றது அல்லவா, அதிலிருந்து அம்பை எடுப்பது, அதுதான் சின்னம்பேடு என்று ஆயிற்று என்று குறிப்பிடுவார்கள். சிறுவர்கள் அந்த லவகுச்சன் இருவரும் அம்பை எடுத்து போர் செய்தார்கள். எனவே சிறுவர் போர் புரி நகர் என்ற கருத்தில் சிறுவாபுரி என்று பெயரானது பொருத்தமாக அமைந்திருக்கின்றது என்றும் குறிப்பிடுவார்கள். இதை அருணகிரிநாத பெருமான் சிறுவர் இருவராகி, அதாவது இரண்டு சிறுவர்கள் பொறாது, அதாவது பொறாது என்று சொன்னால் போர் செய்து, யாரோடு? அந்த ராமபிரானோடு செய்த ஜெயம் அடைந்த, வெற்றி அடைந்த, ஜெயம் அதனாகிய நகர் என்று குறிப்பிடுகின்றார் அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய திருப்புகழில். ஆகையினால் அந்த வரலாற்றின் அடிப்படையில் இந்த ஊரானது சிறுவாபுரி என்று அழைக்கப்படுகின்றது என்பது பொருத்தமாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அன்பர்களே, இன்றைக்கு பஞ்சமி திதியும் சேர்ந்து அமைந்திருக்கின்றது. பஞ்சமி என்று சொல்கின்ற நேரத்தில் அம்பிகை வழிபாட்டிற்கு உரிய நாள் பஞ்சமி திதி. அந்த பஞ்சமியில் அம்பிகை வழிபாட்டிற்கு என்று சொல்கின்ற நேரத்தில் அம்பிகையினுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய அஷ்டோத்தரத்தில் அர்ச்சனை செய்கின்ற பொழுது சக்திதராய நமகா என்று வரும். அதாவது சக்திதராய நமகா என்று சொன்னால் சக்தியினுடைய முகத்திலிருந்தும் தோன்றியவன் என்ற கருத்தின் அடிப்படையில் முருகப்பெருமானுக்கு சக்திதரன் என்ற ஒரு பெயரானது உண்டு. எனவே இந்த சக்திக்கு உரிய நாளாக இருக்கக்கூடிய, அதாவது பஞ்சமி திதி, அதிலும் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் சக்தியின் அம்சமாகவும் போற்றக்கூடிய அந்த முருகப்பெருமானை நாம் வணங்குவது என்பது மிக பொருத்தமுடையது அல்லவா? அந்த வகையில் சிறுவாபுரி முருகப்பெருமான் ஆலயத்தை நாம் தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். இன்றைய தினம் நம்முடைய சென்னைக்கு அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய, அதாவது பொன்னேரி வழியாக இந்த திருத்தலத்தை அடைந்துவிட முடியும். சிறுவாபுரி என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான ஊர். அந்த சிறுவாபுரியில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது வீடு கட்ட வேண்டும் என்று பலரும் நினைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அந்த நினைப்பு நனவாக வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஏராளமான பணம் இருந்தாலும் சிலருக்கு சொந்த வீடு என்பது அமையவில்லையே என்று வருத்தப்படுவார்கள். அப்படி வருத்தப்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சிறுவாபுரி திருத்தலத்திலே வந்து இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் வந்து வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால், பூமிகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நாளில் வழிபாடு செய்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு பூமியானது அமைகின்றது, மனையானது அமைகின்றது, வீடு வாங்கக்கூடிய யோகம் அமைந்து விடுகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக இந்த ஆலயத்திற்கு பின்பக்கத்திலேயே இருக்கக்கூடிய திறந்த வெளியில் ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள், இந்த முருகப்பெருமானை நினைத்து அந்த இடத்தில் கொஞ்சம் செங்கல்லை வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் போன்றவற்றை வைத்து முருகப்பெருமானை நினைத்து தியானித்து கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்து இந்த இடத்திலிருந்து அந்த செங்கல்லை எடுத்து செல்கின்றார்கள். தாங்கள் கட்டக்கூடிய வீடு அல்லது தாங்கள் கட்டி இருக்கக்கூடிய வீட்டில் அதனை வைத்து இவர்கள் பூஜிக்கின்றார்கள். அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மனவாழ்க்கை, மனை வாழ்க்கை இரண்டுமே அற்புதமாக அமைகின்றது என்று பக்தர்கள் பக்தி சிரத்தையோடு குறிப்பிடுகின்றார்கள். எனவே இப்படி நம்முடைய கனவை நனவாக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் மீது பக்தி கொண்டிருந்த ஒரு அம்மையார், முருகம்மை என்று பெயர். அந்த முருகம்மை என்று சொல்லக்கூடிய அம்மையார் சதாசர்வகாலம் சிறுவாபுரி முருகா, சிறுவாபுரி முருகா என்று அப்படி இந்த முருகனையே ஜபம் செய்து கொண்டிருப்பார், துதித்து கொண்டிருப்பார். அவருடைய கணவனுக்கு தாங்கலை, என்னையா இது, எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா முருகா 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 முருகான்னுக்கிட்டு
அப்படின்னு அந்த ஆள் முணுமுணுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு கோபத்தில் என்ன செஞ்சுவிட்டான், அப்படி அருவாளை எடுத்து அந்த அம்மாவோட கையை வெட்டி விட்டான். அப்போயும் அந்த அம்மா தான் புருஷன் வெட்டுறான்னு நினைக்காம முருகா அப்படின்னா வெட்டிய கை கீழே விழுந்தது. அப்படியே அந்த கிராஃபிக்ஸ் படத்துலலாம் வர மாதிரி ஷர்ன்னு அப்படியே மேலே ஏறி திரும்ப அந்த அம்மாவோட கையில் ஒட்டிக்கிச்சு. இதை பார்த்த உடனே அந்த புருஷன் மிரண்டு போயிட்டான். ஆஹா, இந்த அம்மா தெய்வீகமான அம்மையார், நம்முடைய மனைவின்னு நம்ம சாதாரணமாக நினச்சிவிட்டோம் அப்படின்னு காலில் விட போனான். எப்படி காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றில் நிகழ்ந்ததோ அதை போலவே இந்த அம்மையாருடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்தது. உடனடியாக அந்த அம்மையார் என்ன செய்தார், ஆஹா, கணவனாக இருக்கக்கூடிய நீங்கள் என் காலில் விடுவதா என்று அவர் இவர் காலில் விழுந்து வணங்க ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டது. அப்படி முருகப்பெருமான் ஒரு அற்புதமான திருவிளையாடலை நடத்தி காண்பித்த இடம் எது என்று சொன்னால் சிறுபாபுரி. எனவே இந்த சிறுபாபுரியில் இருக்கக்கூடிய முருகனை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நம்முடைய உறவு யாரோடாவது வெட்டப்பட்டு விட்டது என்று சொன்னாலும் அது திரும்பவும் முருகனுடைய அருளால் ஒன்று சேர்ந்துவிடும். அப்படி உறவை புதுப்பிக்கக்கூடிய நம்முடைய கனவு வாழ்க்கையை, அதாவது வீடு வேண்டும் என்ற கனவு வாழ்க்கையை நனவாக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருக்கக்கூடிய சிறுபாபுரி முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.